ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான காய்கறி கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்தியான பரங்கிக்காயை வச்சு செய்ய போகிறோம். இதில் பரங்கிக்காய் சேர்த்ததே தெரியாது. ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவு பரங்கிக்காயை அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீட் போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிடுங்க. மேலே தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டு ஒரு பாத்திரத்துலையோ இல்லை குக்கர்லேயோ போட்டு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, அரை உப்பு போட்டால் போதுங்க. அரை டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. திட்டமாக தண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். பூவாக இந்த மாதிரி நல்லா மலர்ந்து கிடச்சிரும். இப்போ ஒரு மத்தோ இல்லை ஸ்மாஷரோ வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடிகடமான வானிலையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இப்போ மசித்த பரங்கிக்காய் இதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்லை. நல்லா கலந்து விட்டு இது கூட அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 3/4 கப்போ இல்லை 1/2 கப்போ நீங்கள் வந்து வெல்லம், அப்படி இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு ஃபுல்லாக வந்து கொழக்கட்டை மாவு, அதாவது நார்மல் அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இறுகி இந்த மாதிரி உருட்டி திரட்டி வந்துடும். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் நெய் தடவிக்கிட்டு சின்ன சின்ன லட்டுக்கெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளையாருக்கு பிடிச்ச பிடிக்கொழுக்கட்டையே பிடிச்சி வைக்கிறது தானே வழக்கம். அந்த மாதிரி பிடிச்சி வச்ச பிடிக்கொழுக்கட்டையாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவங்கவுங்க ஷேப்பெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான். இது கொழுக்கட்டை வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு தான் நம்ம செய்யணும் இல்லை, நார்மல் டேஸில் ஸ்நாக்ஸாகவே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பரங்கிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவோம். அவ்வளோ யம்மியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பட் பரங்கிக்காய் சேர்த்ததே தெரியாதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தையும் இல்லை ஒரு ஸ்டீமர்லேயும் வச்சு நம்ம வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் போல் நல்லா ஆவி கட்டி அவிச்சு எடுத்தோம்னா அருமையான பரங்கிக்காய் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ட்ரஸ்ட் மீ, இது வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ எம்மியாக, நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டையாக இது இருக்கும். இதை ட்ரை பண்ணாதவங்க இதை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், விட்டமின் ஏ சத்து நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய பரங்கிக்காய் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அசந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.